நம்ம பேசுகிற விதத்தில் அவங்க இன்னும் பேசுங்கன்னு கேட்கணும். நம்ம பேசுறதுலே அவங்க கோபப்பட்டு இங்கேருந்து போங்கய்யா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. தன்மையாய், அன்பாய், நல்ல ஒரு உணர்வோடு ஒரு கிராமத்துக்கு நீங்கள் போகும்போது முதல்ல அந்த இடத்துல போய் நல்லது செய்யணும், நன்மையான காரியங்களை செய்யணும். உங்களால் அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த மக்கள் ஏழை எளியவர்கள், விவசாயிகள், எந்த இடத்துல எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்களோ ஒரு கோவில் இருக்கிற இடத்துல போயிட்டு விக்கிரகம், பேய், பிசாசு அப்படிலாம் பிரசங்கிக்க கூடாது. சுவிசேஷம் அப்படி அறிவிக்கக்கூடாது. உண்மையான தெய்வம் யார் தெரியுமா? இதெல்லாம் பொய்யான தெய்வம். நீங்கள் பொய்யான மக்கள், பொய்யான பிசாசின் மக்கள். நிறைய பேர் இப்படி அறிவிச்சுட்டு தான் வாங்கி கட்டின்னு வராங்க. அப்படிலாம் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது. ஒரு தன்மையாக, அன்பாக, இரக்கமாக, மக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக, மக்கள் மேல் பாரம் உள்ளவர்களாக, அவர்களுக்காக அழுது ஜெபிக்கிறவர்களாக, எந்த சூழ்நிலை, எந்த பட்டணத்தில், எந்த கிராமங்களில், எந்த சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்கன்றது அறிந்து கொண்டு போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். மற்ற தெய்வங்களை குறை சொல்லி, மற்ற காரியங்களை, பிசாசு, பேய், பாவிகளே பாவிகளே பாவிகளே, அவங்கள போய் அந்த இடத்துல போய், அவங்க ஊரில் போய், அவங்க தெருவில் போய், அந்த வீட்டு எதிரில் பாவியே பாவியே பாவின்னு சொன்னால், அப்போ உங்களை கட்டையத்தை அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் கலக்கத்தை மாற்றுவார். அப்படி பேசணும், தன்மையாக பேசணும். தவிர பாவியே பாவியே பாவியே, பாவம் செய்கிறாங்க தான், பாவத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்க பேசுற பேச்சில் நான் பாவின்னு அவன் ஒத்துக்கணும். ஆண்டவர் பேதுருவை அழைக்கும் பொழுது மீன் பிடிக்க போகும்போது முதல்ல அவனுக்கு மீனை ஆசீர்வாதத்தை முதல்ல காட்டினாரு. காட்டிட்ட பிறகு நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போக வேண்டும். அவனே சொல்றான் நான் பாவின்னு. நீங்க சுவிசேஷத்துல என்ன பண்றீங்க? மற்றவங்கள போய் பாவி பாவி பாவி, ஓ பாவியே ஓ பாவியே மனம் திரும்பு. நீங்கள் நம்ம அப்படியே தாயின் வயிற்றில் பரிசுத்தமாக நீங்கள் பிறந்தா மாதிரியும், நம்மளும் ஒரு பாவியான மனுஷன்லேருந்து தானே வந்தோம். என் தாய் என்னை பாவத்தினால கர்ப்பம் தரிதா. பாவிலிருந்து வந்து நம்மளை பாவின்னு சொல்லணும். நான் பாவியாக இருந்தேன், துரோகியாக இருந்தேன், கொள்ளைக்காரனாக இருந்தேன், கொள்ளையடித்து வந்தேன், விபச்சாரம் செய்து வந்தேன், பல தவறுகளை செய்து வந்தேன், கர்த்தர் என்னை மாற்றினார் அப்படின்னு உங்களை தான் நீங்கள் பாவின்னு